ஹாய் சார். சொல்லுங்க. உங்க நேம்? என் பேர் அருள். ஓகே சார். இந்த வருஷம் உங்களோட சப்போர்ட் வந்து சீமான் சாருக்கா இல்ல விஜய் சாருக்கா? ரெண்டு பேருக்கு போகலான்னு ஆசை. ஆனால் ஒருத்தர் தான் எடுக்க முடியும். அதனால் வந்து விஜய் சாருக்கு தான் போட போகிறேன். விஜய் சாருக்கு தான் கண்டிப்பாக. ஏன்னா சீமான் சார் உலகம் ஃபுல்லாக வருவாரான்னு தெரில, தமிழ்நாடு ஃபுல்லாக. விஜய் அவங்களுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால் அவர் ஏன்னா யாராவது ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும். அதனால் இவரை போட்டால் இவர் ஜெயிச்சாருன்னா நல்லது. ஏன்னா அவர் போட்டு செல்லாத விட்டா போயிடுச்சுன்னா, ஏன்னா இவர் மொத்தம் தமிழ்நாடு ஃபுல்லாக இல்லை, உலகம் ஃபுல்லாக ஃபேமஸ் விஜய் சார். சீமான் வந்து தமிழ்நாடு மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும். அதனால் வந்து நம்ம வந்து விஜய் சாருக்கு போட்டால் அவர் நம்ம தமிழுக்கு யாரோ ஒருத்தர் வந்தால் போதும். அதனால் இவருக்கு தான் நிறைய வாய்ப்பு வந்து விஜய் சாருக்கு தான் இருக்குது. அதனால் விஜய் சார் வந்தால் ரொம்ப சந்தோஷம். யாரோ ஒருத்தர் வரணும், விஜய் சாரோ சீமான் சாரோ யாரோ வந்தாலும் நல்லதான். ஆனால் விஜய் சார் தான் கண்டிப்பாக வருவார். கண்டிப்பா அவர் தான் வருவார். விஜய் சார் தான் கண்டிப்பா 100% அவர் தான் வருவார். இப்போ 2026ல எலெக்ஷன் வர போகுது இல்ல? ஆமா. அதுல வந்துட்டு உங்களோட சப்போர்ட் சீமான் சாருக்கா விஜய் சாருக்கா? விஜய் சாருக்கு. எதனால விஜய் சார்? விஜய் சார் எல்லாருக்குமே பிடிக்கும். சீமான் எப்பவுமே காமெடி பண்ணுவாரு. ஓகே, பிடிக்குங்கிறது எல்லாம் தாண்டி இப்போ எல்லாரும் கேட்குற கொஸ்டின் என்னன்னா, விஜய் சாருக்கு அரசியல் தெரியாது, பிடிக்குங்கிறனால ஓட் போட முடியுமா அப்படின்லாம் கேட்குறாங்களே, என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? எம்ஜிஆர் கூட தான் வரும்போது அரசியல் தெரியாம தானே உள்ள வந்தாரு. அவர் கத்துக்கலீங்களா? அவர் பார்த்து நிறைய பேர் எலெக்ஷன் இது கட்சி தொடங்கலையா? அது மாதிரி தான். ஓகே, இப்போ விஜய் சார் வந்தா நல்லா செய்வாங்கன்னு நினைக்கிறீங்களா? விஜயகாந்த் வரும்போது எப்படி நல்லா செஞ்சாரோ அதே மாதிரி தான் விஜய் சாரும் நல்லா செய்ய போறாரு. ஆனா இப்போ எல்லாரும் பண்ற கொஸ்டின் என்னன்னா, விஜயகாந்த் சார் வந்து அவ்வளோ பண்ணுனாங்க, விஜய் என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்களே, அதுக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? ஆக்டர்ஸ் யாருமே வந்து வெளியே தெரியுற மாதிரி செய்ய மாட்டாங்க. ஏன்னா பப்ளிசிட்டி பிடிக்காது. பப்ளிசிட்டி வேணுன்றவங்க தான் வெளியே தெரிஞ்ச மாதிரி பண்ணுவாங்க. அதனால வந்து அவர் பப்ளிசிட்டி தெரியாத மாதிரி தான் எல்லாரும் பண்றாரு. அஜித் சார் விஜய் சார்லாம் வந்து பப்ளிசிட்டி வேணான்னு சொல்லிட்டு பண்றவங்க. மற்ற பேரெல்லாம் பப்ளிசிட்டி வேணும், அதனால போஸ்டர்லேருந்து எல்லாத்தையும் வச்சு அவங்க படம் தெரியுற மாதிரி பண்ணுவாங்க. விஜய் சார் வந்து அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. உங்களோட சப்போர்ட் சீமான் சாருக்கா விஜய் சாருக்கா? விஜய் சார். எதனால? புதுசா வராங்கல்ல, கொடுப்போம் சான்ஸ். ஓகே, இப்போ விஜய் சாருக்கு அரசியல் தெரியாதுங்கறாங்களே, சோ அத பத்தி என்ன? எல்லாரும் பிறந்த உடனே நீச்சல் அடிச்சிட முடியுமா? கண்டிப்பா. தண்ணியில குச்சாதான் நீச்சல் அடிக்க முடியும். அவரும் ஜெயிப்பார். உங்களோட சப்போர்ட் சீமான் சாருக்கா விஜய் சாருக்கா? சீமான் சார் தான். எதனால சீமான் சாருக்கு? சீமான் சாருக்கு எல்லாமே தெரியும், ரொம்ப நாள் பொலிட்டிக்கல் இருக்காரு அவரு. அதனால எல்லாமே தெரியும். அதனால இப்போ 2026ல எலெக்ஷன் வர போகுது இல்ல, இதுல வந்து உங்களோட சப்போர்ட் சீமான் சாருக்கா விஜய் சாருக்கா? எதனால விஜய் சாருக்கு? புதுசா வராரு, ஏதாவது நல்லதா பண்ணுவாரு. ஓகே, ஆனா இப்போ எல்லாரும் வந்து விஜய் சாருக்கு அரசியல் தெரியாது, வர்றது கஷ்டம் அப்படிங்கறாங்களே, அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? வந்தாதானே தெரியும், தெரியாம ஒண்ணும் பேச முடியாது. வாய்ப்பு கொடுத்தா தானே. ஓகே ஓகே. உங்களோட சப்போர்ட் சீமான் அண்ணாக்கா இல்ல விஜய் அண்ணாக்கா? விஜய் தான் சார். எதனால? விஜய் ரொம்ப பிடிக்கும், சின்ன வயசுல இருந்தே விஜய் தான். விஜய்னா ரொம்ப பிடிக்கும். ஓகே, இப்போ விஜய் சாருக்கு வந்து அரசியல்லாம் தெரியாது, அவர்லாம் வந்து 2026ல வரது கஷ்டம் இல்லை மேடம். எல்லாமே நல்லா தெரியும், எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சுதான் உள்ள வராங்க. யாருமே எதுவுமே தெரியாம உள்ள வரது இல்லை. இப்போ விஜய் சார் சிஎம் ஆனார்னா தமிழ்நாட்டுக்கு நல்லா பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா பண்ணுவாருங்க. இந்த வருஷம் உங்களோட சப்போர்ட் யாருக்கு? சீமான் சாருக்கா விஜய் சாருக்கா? என்னோட சப்போர்ட் வந்து சீமானுக்கு மட்டும்தான். சீமான் சாருக்கா? ஆமா. எதனால அவர் பேசுறது கொஞ்சம் பிடிச்சிருக்குது, வந்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளவு. விஜய் சார் சூப்பரா பேசுறாரு. இன்னும் அனுபவம் இல்ல, கம்மியா தானே இருக்கு. அதனால. ஓகே, இந்த வருஷம் விஜய் சார் வருவாருன்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பு இருக்குது, முக்காவாசி இவருக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, உங்களோட சப்போர்ட் சீமான் சாருக்கு தான். சீமானுக்கு தான். இந்த வருஷம் உங்களோட சப்போர்ட் சீமான் சாருக்கா விஜய் சாருக்கா? விஜய் சார். எதனால? ஏன்னா எனக்கு சின்ன வயசுல இருந்து பிடிக்கும் அவரை. பிடிக்கும். சோ இந்த வருஷம் விஜய் வருவாருன்னு நினைக்கிறீங்களா? ஆமா. சோ உங்களோட ஓட்டு சீமான் சாருக்கா விஜய் சாருக்கா? எதனால விஜய் சார்? விஜய் ஃபேன், அதனால விஜய் பிடிக்கும். விஜய் ஃபேன் அதனால. சிரிக்காதடா, வீடியோ எடுக்கறாங்க. நீங்க எதனால விஜய் சாருக்கு போடுறீங்க? ஏன்னா அவர் சின்ன வயசுல இருந்து பிடிக்கும், அதனால. பிடிக்கும். ஆனா இப்போ வந்து எல்லாரும் விஜய் சாருக்கு அவ்வளவா அரசியல் அனுபவம் இல்ல, அவர் வரது கஷ்டம்ங்கறாங்களே, அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? இத்தனை வருஷம் அரசியல் இருந்து அவங்க என்ன பண்றாங்க? சும்மா தானே இருக்காங்க. ஒரு மாற்றத்துக்காக விஜய் வரலாம்ல. மாற்றத்திற்காக. ஓகே, இப்போ நிறைய பேர் வந்து எல்லாரும் டிவிக்கே சொல்றாங்க, இளைஞர்கள் வந்து இப்போ விஜய் சார் வந்ததுக்கு அப்புறம் தான் இளைஞர்கள் அதிகமா அரசியலுக்குள்ள போக ஆரம்பிச்சாங்க. இப்போ நீங்களும் அதுக்கப்புறம் தானே வர ஆரம்பிச்சீங்க, அரசியலை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சு வந்தீங்க. ஆனா இப்போ எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ உள்ள இளைஞர்களுக்கே அரசியல் தெரியல, இவங்க எங்க விஜயை ஜெயிக்க போறாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ சிஎம் 2026ல சிஎம் ஆவாரா மாட்டாரா? அவர் கான்ஃபிடென்ட்டா? தப்புலாம் நடக்குதுல அங்கங்க. பாத்தீங்களா, கொலை முயற்சில ஈஸியா பண்றாங்க. திருத்தணியில கூட எவ்வளவு இருக்கு. ஓகே, இந்திகாரன கூட ரெடி பண்ணிக்கறாங்க. அதெல்லாம் ஆட்சி மாறிச்சுனா நான் தெரியும், மாற்றம் இருக்கும் எல்லாரும். நம்ம விஜய் அண்ணா வந்தா இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்கும். 5 வருஷம் ஆட்சியில இருக்காங்க, ஒரு மாற்றமே இல்லையே. ஆமா கரெக்ட் தான். விஜய் வந்தாச்சு மாற்றம் இருக்கும்ல.
ஃபர்ஸ்ட் மாநாடே பாத்தீங்களா இல்லையா எவ்வளவு பேருன்னு? எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா அவங்க வந்து ஒரு சினிமாக்காரங்க அதனால இவ்வளவு கூட்டம் கூடுது, ஆனா அரசியலுங்கிற வரப்போ லைக் ஓட்டு வர்றதெல்லாம் கஷ்டம் அப்படிங்கிறாங்க. ஓட்டு வருமா வராதா? வரும், ஓட்டு வரும். எங்களை போய் ரீஞ்சேக்கு தான் ஓட்டு. பசங்க தான் இப்ப எல்லாம் ஆமா. போறாங்களே. எல்லாம் அதான் விஜய் ஓட்டு. தான் வரணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் தான். ஆமா, விஜய் தான். 2026ல டிவிகே தான் TVK தான். கன்ஃபார்ம். Confirm தான். ஓகே டன். ஹாய்டா. ஹாய்க்கா. ஓகே இப்போ 2026ல எலெக்ஷன் வரப்போகுதுல்ல, உங்க ஃபேமிலியில எல்லாரும் ஓட்டு போட்டா சீமான் சாருக்கு போடுவாங்களா விஜய் சாருக்கு போடுவாங்களா? விஜய் சார். எதனால? எனக்கு விஜய் பிடிக்கும். ஓகே இப்போ நீங்க ஓட்டு போட்டா விஜய்க்கு தான் பிடிக்கும். ஆனா இப்போ ஓட்டு போட முடியாதுல்ல. ஓகே ஓட்டு போட முடியலன்னு ஃபீல் பண்றீங்களா? அதெல்லாம் இல்லை, வீட்டில் போடுவாங்க. வீட்ல போடுவாங்க. வீட்ல ஒருவேளை போடலைன்னா போடுவாங்க. விஜய் சாருக்கு ஒருவேளை வீட்ல ஓட்டு போடல அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? சொன்னா போடுவாங்க. சொன்னா போடுவாங்களா? ஸோ உங்க ஃபேமிலி சப்போர்ட் வந்து டிவி கேக்கு தான். ம். தேங்க்யூ.